வணக்கம் மக்களே. ஸோ ஃபைனலி வந்துட்டு எங்களோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நாங்கள் வந்துட்டு போக போகிறோம். கேபின் பக்கத்தில் செக்இன் பண்ணுறீங்க. ஹலோ. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ண போகிறோம். பேக்கில் இருக்கவங்க ஸ்கேன் தான் பண்ண போகிறாங்க. யா, பேங்காக் வந்தாச்சு. டே 1 இன் தாய்லாந்து. நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு தாய்லாந்து வந்திருக்கோம். எப்போனா வந்துட்டு வியட்நாம் போகும்போது கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு பேங்காக்ல இருந்து தான் இருந்தது. ஆல்சோ எங்களுக்கு இங்கே வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது வந்துட்டு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் வரல. ஏன்னா ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படிங்கிறனால சிம்மு வாங்கலை, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, அப்படியே வந்துட்டோம். ஆனால் இங்கே நைட் இங்கே வந்துட்டு இந்த லேவர் அந்த டைமில் எங்ககிட்ட தண்ணி வாங்குறதுக்கு கூட இந்த கார்டு ஒர்க் ஆகலை. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்கு ஸ்பெண்டிங்க்கு அதை வந்துட்டு எனேபிள் பண்ணோம். நான் அதை பண்ணலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட மொபைல் டேட்டா இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதில் போயிட்டு அங்கே ஒய்ஃபை வாங்கி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஸ்டோரி வந்துட்டு நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு காலையில் வந்து வியட்நாமில் இறங்கி அந்த ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த அப்பாடா அப்படின்னு ஒரு இதே வந்தது. செகண்ட் டைம் நாங்கள் பேங்காக் வந்திருக்கோம். இப்போ பேங்காக் ரீச் ஆன உடனே குடுக்குன்னு ஏர்போர்ட்குள்ளேயே ஒரு 7-Eleven இருந்தது. ஓடி போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து 30 கிராம் ப்ரோட்டீன், ஆடட் சுகரு. நான் எடுத்துருக்கு வந்து பனானா ஃப்ளேவர். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம வந்துட்டு இந்த சின்ன வயசுலலாம் அந்த கேண்டிமேன் பனானா ஃப்ளேவர் இருக்கும், எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் இருக்குது. ஆனால் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைக் ஆர்டிஃபிஷியல் சுகர் ஏதோ போட்டிருக்காங்க. பட் ப்ரோட்டீனுக்காக குடிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் என்ன எடுத்தீங்க? ஆமாம், யா இது கேண்டிமேன், அது காப்பிக்கோ தானே. சக்கரை கம்மியான சக்கரை கம்மியான காப்பிக்கோ, இது சக்கரை கம்மியான கேண்டிமேன். பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து பட்டாயா போக போகிறோம். இட்ஸ் 2 hour ட்ராவல். பட்டாயா போயிட்டு பார்ப்போம். பாய். ட்ராவல் பண்ணி நாங்கள் இங்கே ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் பேக்கேஜ்லேயே. ஸோ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே உள்ள ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிட்டு ஷாப் பண்ண போகிறோம். விண்டோ ஷாப் பண்ண போகிறோம். தாய்லாந்து வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் மீல் பூரி, தோசை, பக்கோடா, இட்லி. இந்தியன் பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரோயிங் போட்டில் நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஃபுல்லாக தண்ணியில் சுற்றி காட்டுறாங்க. சைடில் நிறையா குட்டி கடைங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டுறாங்க. சைடில் நிறையா கடை இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஷாப் பண்ணிக்கலாம். பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே எதுவும் வாங்கலை. பட் ஃபுட் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரொக்கடைல் இருக்குது, பிக் ஃபீட் இருக்குது, ஸ்கார்பியன் இருக்குது, இன்செக்ட்ஸ் நிறையா இருக்குது, மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் டைகர் பார்க்கில் இருக்கோம்.
டைகர் பார்க்கில் வந்துட்டு நாங்கள் டைகர் கூட விளையாடிட்டு வரோம். நாங்கள் ஆமா ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பெரிய பெரிய டைகர்லாம் இருந்தது. ஆமாம், பயமாக இருந்துச்சு. எனக்கு பயமா இல்லை. ஆக்சுவலாக கிட்ட போனோன்னு ஒன்றுமே பயமே தெரியல. அந்த புலி பார்த்தோன்னே ஏதோ ஒரு டாகு கூட விளையாடிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபீல். எங்களுக்கு வந்துட்டு 2 o'clock தான் ரூம் வந்து செக்இன் பண்ண போகிறோம். அதனால் ஆப்போசிட்லேயே ஒரு மால் இருக்குது, சென்ட்ரல் பட்டாயா அப்படின்னு ஒரு மால் இருந்தது. ஸோ அங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம், விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது என்னென்ன பிராண்ட்ஸ் பார்த்தோம்? வாட்சன்ஸ் போனோம், காஸ்மெட்டிக் ஸ்டோர் லைக்கா மாதிரி, டிஜிஐ போனோம். ஆமாம், ஆஸ்மோ கிரியேட்டருக்கு அவங்க பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக சிகே பேக் நான் ட்ரை பண்ணேன், கிரே கலர். ஓகே, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிகே ஷூ ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி அந்த பிங்க் கலர் பேக் பார்த்தா பிடிச்சிருந்தது. அங்கே இல்லை சீக்கிரமா சாப்பிட போகிறோம். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். இப்போ நீங்கள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் பண்ணாதீங்க, இங்கே லோக்கல் ஷாப்ஸ் இருக்குது, அங்கே பண்ணுங்கள். ஏன்னா ஏர்போர்ட்டில் எங்களுக்கு நாங்கள் USD டு தாய்பாட் கன்வெர்ட் பண்ணோம். எங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் வந்து $1 2.86 போட்டாங்க. ஆனால் இங்கே லோக்கல் ஷாப்ஸில் வந்துட்டு 3. ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டு லோக்கல் ஷாப்பில் கரன்சி கன்வர்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு மெஷின் ஒன்று இருக்குது. அந்த மெஷினில் போயிட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே எங்கே வேணாலும் ஃபுட் வந்து வாங்கிக்கலாம். ஓ, $240 கரெக்டாக தான் இருக்கா? ஒரு 2 o'clock ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் அல்கசார் ஷோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு 6:30 இப்போ ஷோ சொன்னாங்க. 1 hour ஷோ போட்டிருக்கு. ஸோ 6:30 to 7:30 அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் தான். நாங்கள் சும்மா அப்படியே சுற்ற தான் போகிறோம். முடிஞ்சால் அந்த அல்கசார் ஷோவை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அல்கசார் ஷோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஷோ. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே வந்துட்டு லேடி பாய்ஸு. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கோஆர்டினேஷன் அவ்வளோ ஸ்மூத்தாக ஆடுறாங்க. லைக் அவங்களுக்கு டைமு கூட இருக்காது. கிடைக்கிற அந்த 50 டைமில் அவங்க ஃபுல் காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அடுத்த சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் 1 hour வந்துட்டு என்னடா இது ஷோ போகிறோமே அப்படி இருந்துச்சு. பட் 1 hour டைம் போனதே தெரியல. ஸோ இட் வாஸ் குட். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சும்மா சுற்ற போகிறோம், அவ்வளோதான். Day 1 வந்துட்டு ஓவர். சும்மா நைட் மார்க்கெட் போய் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் தூங்கிட்டு Day 2ல் பார்ப்போம்.